கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து தைப்பூசத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச விரதம். தைப்பூசத்துக்கு என்ன இவ்வளோ அவசரம், எதுக்கு இப்போ வீடியோ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தெரியலாம். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தைப்பூச விரதம் சில பேர் வந்து 48 நாள் இருப்பாங்க, 21 நாள் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எப்போ இருந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை நாள் இருந்தால் நல்லது, எவ்வளோ பலன்கள் கிடைக்கும், இந்த தைப்பூசம் எதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தைப்பூசம் என்றைக்கு வருது, எப்படி விரதம் இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நாளில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தைப்பூசத்தில் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் வந்து அசுரர்களை வதம் செய்வதற்கு தேவையான அந்த வேலை வந்து அவங்களோட அம்மாவான பார்வதி கிட்டேருந்து அவங்களோட எல்லா சக்திகளையும் திரட்டி அந்த வேலில் வந்து எல்லா சக்தியுமே மாற்றி அந்த வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அந்தளவுக்கு ஒரு சக்தி நமக்கும் கிடைக்கும். நம்மளோட வேண்டுதல்களை நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது எப்படி கந்த சஷ்டி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த தைப்பூச விரதமும் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த தைப்பூசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான வெளிநாடுகள், யூஎஸ்ஏல கூட எல்லா நாடுகள்லையுமே இந்த தைப்பூசத்தை மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முருகனுக்கே அந்த சக்தி வாய்ந்த வேல் கிடைச்ச நாள் இல்லையா, வேல் இல்லாமல் முருகன் இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தைப்பூசம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதியே இந்த தைப்பூசம் வருது. திரும்பவும் சொல்கிறேன், நினைவில் வச்சுக்கோங்க, வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதியே வந்து இந்த தைப்பூசம் வருது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விரதம் இருக்கும் முறை இருக்குது. அதாவது சில பேர் 48 நாட்கள், அதாவது 48 டேஸ் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. சில பேர் 21 நாட்கள் விரதம் இருப்பாங்க. சில பேர் 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. சில பேர் தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 6 நாள் இல்லை ஒரு நாள் விரதத்தை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கந்த சஷ்டிக்கு விரதம் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 நாளுமே நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் பட்டினி விரதம் இருந்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் 2 மெத்தட் சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 நாள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களால் 6 நாள் இருக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த 6 நாளும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தாலே அந்த அவ்வளோ நாள் விரதம் இருந்த பலனை நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போது நீங்கள் வந்து 48 நாள் விரதம்னா இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அதை விட்டுறலாம். 21 நாள் விரதம் இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 21ஆம் தேதி, அதாவது பொங்கல் கழிச்சு ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 1 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த விரதத்தை 21 நாள் விரதத்தை நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கிறது 21 நாள் விரதம். அடுத்து 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். இல்லை என்னால் ஒரு நாள் விரதம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து விரதம் இருந்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து விரத முறைகள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ கிளியர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விரத முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே ப்ரொசீஜர் தான். பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து பட்டினி விரதம் இல்லாமலும் இந்த நாளை வந்து நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட விரதத்தை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே விரதத்தை ஆரம்பித்து உங்களோட வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பூக்களால் அலங்கரித்து ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணிடணும். வெத்தலை பாக்கு கம்பல்சரி வைக்கணும். நெய்வேத்தியம் பண்ணும்போது ஒரு வாழைப்பழமோ ஒரு டம்ளர் பாலோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் நீங்கள் படைக்கலாம். ஆனால் வெறும் பால் பழம் இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை ஆரம்பிச்சிடணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி பட்டினி விரதம், நீர் விரதம், துளசி விரதம், இளநீர் விரதம், மிளகு விரதம் எது வேணாலும்
நீங்கள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி பால் விரதம், பழ விரதம், பழ விரதம், அதாவது 3 வேளையுமே பால் மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். இல்லை 3 வேளையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அது எந்த பழமாக வேணால் இருக்கலாம். இல்லைனா ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் அந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் இருந்துக்கலாம். நைட் வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் போட்டு முருகனோட அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் திருப்பியும் நெய் விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி திருப்பி புது வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வந்து அந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் விரதம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னால் விரதங்கள் எதுவுமே இருக்க முடியலை அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு தைப்பூசத்தன்னைக்கு ஒரு பொழுது இருக்கலாம். அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் நல்லா விரதம் விட்டு வாழை இலை சாப்பாடு படைச்சி நீங்களும் அதிலே சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இல்லைனா 3 வேளையுமே டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். 3 வேளையுமே தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து விரத முறைகள். தைப்பூச விரதம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஸோ முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கும் கிடைக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அன்னைக்கு ஃபுல்லாகவே முருகன் சிந்தனையோடு இருந்து முருகன் பாடல்கள், திருப்புகழ், வேல்மாறல், இன்றைக்கி வந்து நீங்கள் வேல்மாறல் கண்டிப்பாக பாடியே ஆகணும், கேட்கணும். அன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ கேட்க முடியுதோ, ஏன்னா அந்த வேல் தான் அன்றைக்கி ஸ்பெஷலே. தைப்பூசத்தன்னைக்கு ஸ்பெஷலே வந்து அந்த வேல் தான். ஸோ முழுக்க முழுக்க வேல்மாறல் கேட்குறது, வேல்மாறல் வந்து பார்க்குறது, படிக்கிறதுன்னு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே அதை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இனிமேயும் இந்த டவுட் வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் வந்ததுன்னா இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு. தாராளமாக நீங்கள் பீரியட்ஸ் ஆகியிருந்தாலுமே நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் அது உங்கள் உடல்நிலையை பொறுத்தது. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பூஜை பண்ணுறதை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை வேறு யாரையாவது நீங்கள் வந்து பண்ண சொல்லிக்கலாம். மற்றபடி நீங்கள் பீரியட்ஸ் ஆனாலும் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி 3 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது, வீட்டில் நான்வெஜ் புழங்கக்கூடாது. முதல் நாளே நீங்கள் வந்து வீடு நல்லா க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி சுத்தபத்தமாக நீங்கள் வந்து வீடை வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.